மேக் மோட்டார் ஸ்டார்டர்ஸ். வணக்கம். மேக் 3 பேஸ் HLC ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேனல் போர்டு எடுத்துருக்கோம். இந்த பேனல் போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேனல் போர்டு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் செலெக்ஷன் இருக்குது. அடுத்து சிங்கிள் பேஸ் ப்ரிவென்ட்ரு, பேஸ் சீக்வன்ஸு, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் கட் ஆஃப், ட்ரைன் அண்ட் ஓவர்லோடு, சைக்கிளுக்கு ஆன் ஆஃப் டைமரு ப்ளஸ் ஃப்ளோட்டு ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கமிங் லைன் கொடுத்துடலாம். L1, L2, L3 இன்கமிங் லைன், அதாவது ஈபிலேருந்து வர சப்ளை RYB வரிசையாக கொடுத்துருங்க. இப்போ மோட்டர் லைன் கனெக்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்கமிங் லைன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டர் ஒயர் கொடுத்துக்கலாம். இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் மோடில் சுவிட்ச் இருக்குது. இது ஆன் பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஆன் வச்சுட்டு தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே வருது. இப்போ வந்து கான்டாக்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் ஆகலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா FERன்னு எரர்னு காமிக்குது. அப்போனா உங்களுக்கு பேஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டிஸ்பிளே பாருங்க பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்தால் பேஸ் ரிவர்ஸ்னால தான் இதுமாதிரி ஆகும். அதே எரர் கோடும் காமிக்க பாருங்கள். FER அப்படின்னா பேஸ் ரிவர்ஸ் ஆகுது. பேஸ் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் வந்து கரெக்ட் பண்ணோம்னா பவர் ஆஃப் பண்ணிவிட்டு L1 L3 மாற்றி கொடுக்கணும். L1 L3 மாற்றி கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இன்கமிங் லைன் L1 L3 மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆன் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளே வந்து கரெக்டாக ரீட் ஆகிச்சு. இப்போ பிளிங்க் ஆகிறது இல்லை. ஸோ இப்போ கான்டாக்டர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ ஆன் ஆஃப் கரெக்டாக நடக்குது. டிஸ்பிளேவும் கரெக்டாக ரீட் ஆகுது. இப்போ பேஸ் சீக்வன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. இன்கமிங்கில் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. இனிமேல் இன்கமிங்கில் கையை வைக்க வேண்டாம். இப்போ மோட்டர் ஒயர் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ மோட்டர் லைன் எங்கே கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா M1, M2, M3 வந்து மோட்டருக்கு உண்டான கனெக்ஷனு. இப்போ மோட்டர் கேபிள் வந்து RYB வரிசையாக கொடுத்துருங்க. மோட்டர் லைன் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிவிட்டோம். மோட்டர் வந்து கரெக்டான டேரக்ஷனில் ஓடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் மோட்டர் வந்து ரிவர்ஸ் ஓடினா மட்டும் M1, M3 மட்டும் மாற்றி கொடுக்கணும். அதாவது M1 M3 மட்டும் மாற்றி கொடுக்கணும். மோட்டர் ரிவர்ஸ் ஓடணும்னு சொல்லிவிட்டு இன்கமிங் லைன்லேருந்து மாற்ற வேண்டாம். மோட்டர் ஒயர் மட்டும் தான் மாற்றணும். M1 M3 மட்டும் மாற்றி கொடுங்க. இப்போ மோட்டர் லைன் இன்கமிங் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. பண்ணிக்கலாம். இந்த கிரீன் ஒயர் எதுக்காக கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா எர்த்து பாயிண்ட்டுக்காக கொடுத்துருப்போம். இது எப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எடுத்தால் கனெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா EB எடுத்தோடையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் இதுக்குன்னு தனியாக ஒரு ராடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்கானத்தை கொண்டு வேறு எந்த இடத்தோடையும் மிங்கிள் பண்ணிடாதீங்க. பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங் செட் பண்ணிடலாம். அது செட்டிங் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோடு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேனுவல் மோடுன்னா ரெட் கலரில் இருந்ததுன்னா மேனுவல் மோடில் இருந்தால் செமி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அதே இது கிரீனில் இந்த LED கிரீனில் இருந்ததுன்னா ஆட்டோ மோடுக்கு மாறிக்கும். அதே ஆட்டோ மோடில் வச்சுங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். நம்ம ஆட்டோ மோடில் வச்சுட்டு செட்டிங் பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மோடு வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஆட்டோ மோடுக்கு மாற்றியாச்சு. இப்போ கிரீனில் எரியுது, ஆட்டோ மோடுக்கு மாறியாச்சு. இப்போ வந்து செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு MRCனா மோட்டாரோட ரேட்டர் கண்டு மோட்ரு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதோ அந்த ஆம்ஸை வந்து செட் பண்ணிவிட்டுங்க. அதுக்காக ட்ரை ரன் ஓவர்லோடு செட் ஆகிக்கும். ட்ரை ரன் 20%, ஓவர்லோடு அதேமாதிரி 20% ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் செட் ஆகிக்கும். இப்போ மோட்டார் ரேட்டர் கண்டு செட் பண்ணியாச்சு. அடுத்தது லோ வோல்டேஜுங்க. இப்போ உங்களுக்கு ஃபீல்டுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் கீழே வந்தால் மோட்டர் ஆஃப் ஆனுங்கிற வோல்டேஜ் இதில் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஹை வோல்டேஜ் 500 செட் பண்ணியிருக்கோம். 500க்கு மேலே வந்து ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது உங்கள் ஃபீல்டுக்கு தந்தாப்புல நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணி இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஓவர்லோட் ஆம்ஸு. நம்ம மோட்டாரோட ரேட்டர் கண்டு 10 ஆம்ஸ் செட் பண்ணோம்னா அதுலேருந்து 20% ஜாஸ்தியாகி 12 ஆம்ஸ்க்கு மேலே போனால் ஆஃப் ஆகும்னு சொல்லி செட் ஆகிருக்கு ஓவர்லோட் ஆம்ஸு. இது வந்து இதே போதுமானது. இது வேணும்னா நீங்கள் ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம். ட்ரை ரன் ஆம்ஸு அதேமாதிரி 20% கம்மியாக செட் ஆகிருக்கு. 8 ஆம்ஸ் கீழே வந்தால் மோட்டர் ஆஃப் ஆகிரும். இது வந்து ஆட்டோ ஆனு. அதாவது ஆட்டோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் கழிச்சு மோட்டர் ஆன் ஆகணும்னு டிலே, அதாவது 20 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகிற மாதிரி டிலே கொடுத்துருக்கோம். இது ஆன் டைம். மோட்டர் வந்து எவ்வளோ நேரம் ரன்னிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற டைம் இதை செட் பண்ணிக்கலாம். இது ஆன் டைம். அது மோட்டர் வந்து ரீஸ்டார்ட் டைம். மோட்டர் வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுங்கிற டைம் ரீஸ்டார்ட் டைம். ஃப்ளோட்டு ஆஃப்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டு வேலை செய்யாது. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோட்டு வேலை செய்யும். இப்போ ஆன் பண்ணிட்டோம் ஃப்ளோட்டு வேலை செய்யும். இப்போ நம்ம கொடுத்த செட்டிங்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கு இந்த லாஸ்ட் பட்டனு டிகிரிஸ் பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா
மெயின் மெனுக்கு வந்துடும். இப்போ செட்டிங் செட் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் RY YB BRன்னு சொல்லி கலர் கோடிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்இடி வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா ஆருக்கு ஒய்க்கு உண்டான வோல்டேஜ் டிஸ்பிளேல காமிக்கும். அதே கிரீனில் இருந்தால் ஒய்க்கும் பிக்கும் உண்டான வோல்டேஜ் டிஸ்பிளே காமிக்குது. ப்ளூவில் இருந்தால் பிக்கு ஆருக்கும் உண்டான வோல்டேஜ் டிஸ்பிளேல காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அது ஆன் பொசிஷனில் தான் வச்சு யூஸ் பண்ணால், ஆன் பொசிஷனில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரை ரன் ஓவர்லோடு எந்த ட்ரிப்பிங்காக இருந்தாலும் நடக்கும். இதே பைபாஸில் செட் பண்ணிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டிஸ்பிளேவாக தான் வேலை செய்யும், ட்ரிப்பிங் எதுவுமே நடக்காது. நீங்கள் எப்போதும் ஆன்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து ஃப்ளோட் வந்து இந்த பாயிண்டில் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட்டாக 2 வே கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்போம், இதில் தான் ஃப்ளோட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். இதேமாதிரி செட்டிங் கொடுத்து இந்த பேனல் போர்டை பயன்படுத்திங்க. தேங்க்யூ. Mag Motor Starters.